ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அது மூலமாக நம்மளுக்கும் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மட்டும் இந்த ரிவ்யூ பண்ணுறதை விட நிறைய பேர் சொல்கிற விஷயங்களை கேட்டு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஒரு நல்லாயிருக்கு பற்றி பேசும்போது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்த விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போதும் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் வந்துட்டு நடந்திருக்கு சண்டே எபிசோடில். அதை வச்சும் பார்க்கும்போது விஜய் பார்வதிக்கு இதுக்கப்புறமா இனி வரும் காலங்கள் ரொம்ப பயங்கரமான ஒரு காலமாக இருக்கும். இதுக்கப்புறம் அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்துட்டு இதுக்கப்புறம் விஜய் பார்வதி உழைப்பு போட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க போல இருக்குது. யாரை வந்து புட் டவுன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க். ஸோ இதில் வந்துட்டு அரோரா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எஃப்ஜே ஸ்கோர் பண்ணியிருக்காங்களாம், வியானா ஸ்கோர் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. எஃப்ஜே யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக விஜய் பார்வதியை பற்றி சொல்லுவார், ஏதாவது ஒன்று சொல்லுவார். அப்படி இல்லைன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்போது ஒருவேளை அவங்க அன்புகேங்க்கு ஆப்போசிட்டாகவே பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியல. மேபி சபரியை தாக்குறாரா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி வியானா வந்துட்டு விக்ரமை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நேற்று சமரசம் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க யாரை சொல்லி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க தெரியல. இப்போது அரோரா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்குது. ஏன் இது பெரிய அப்டேட் அப்படின்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் நம்ம இந்த போன வாரம் வந்து கண்டென்ட் எடுத்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் சேனல் இருப்பாங்க, நகை திருட்டு ஒன்று நடந்துச்சு. அது பயங்கரமான கண்டென்ட். அதை முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக அரோராவும் கமருதீன் பேசக்கூடிய விஷயங்கள், கமருதீன் விஜய் பார்வதி கூட பேசுகிற விஷயங்கள், இதுதான் பெரிய ஹைலைட்டாக இருந்துச்சு. மற்றபடி வந்து இந்த பக்கெட் மேட்ரு, அந்த பக்கெட் மேட்டர்லேயும் வந்துட்டு அரோரா சம்மந்தப்பட்டிருக்காங்க, விஜய் பார்வதி சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்துலேயும் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் பார்வதி வச்சு மையமாக இருந்தாலும் இப்போ விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுறது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கனி கூட இல்லைங்க, கம்மியாக போயிடுச்சு. எப்பயாவது ஏதாவது ஒரு வரும்போது வன்மத்தை கக்குறாங்க. சபரி எப்பயாவது ஒரு வாட்டி, சரிங்களா? ஆனால் 24 மணி நேரமும் விஜய் பார்வதியை வந்துட்டு பற்றி பேசுகிறதும், விஜய் பார்வதி என்னை புட் டவுன் பண்ணுறான், ஒன்றா வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே நேற்று பார்த்துருப்பீங்க. கமருதி வந்துட்டு என்னை நீ கேமுக்காக யூஸ் பண்ணுறியோன்ற மாதிரி கேட்டிருப்பார். அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா அவங்கள பற்றி ஆப்போசிட்டாக வந்து இந்த அரோரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா? இன்றைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாயிலேருந்து வந்த வார்த்தை என்னவாக இருக்கும், கமருதீனை புட் டவுன் பண்ணுறது விஜய் பார்வதி, இல்லை என்ன வந்து புட் டவுன் பண்ணுறது விஜய் பார்வதி, இது மாதிரி ஏதோ சம்திங் விஜய் பார்வதி வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு டைமில் வந்துட்டு ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி தானே பேர் வாங்கிட்டு இருந்தாங்க துஷாரும் இந்த அரோராவும். துஷார் வெளியே போயிட்டார், எப்படி இவங்க மட்டும் ஸ்டே ஆனாங்க? அப்போது துஷாரை விட ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருந்தால் தான் இந்த வீட்டில் ஸ்டே அவங்களால இருந்திருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அரோராவோட கேமை பாராட்டுறாங்க. விஜய் சேதுபதி லிட்டரலாக அவங்க மூஞ்சிக்கு நேராக பாராட்டுறாரு, சூப்பராக இருக்குன்றாரு. சரி, அவங்க என்ன பண்ணாங்க, அனலைசிஸ் பண்ணி அலசி ஆராய்ஞ்சா ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்காங்க. என்ன, விஜய் பார்வதி லிட்டரலாக ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க. விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுறாங்க, கமருதீன் ஏற்றி விட்றாங்க. கமருதீன் கிட்ட விஜய் பார்வதி பற்றி தப்பாக சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட ஹோல் கேம். இதைத்தான் வந்து விஜய் சேதுபதி அப்பப்போ என்ன பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா வெளியே வந்துட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்களாம் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் மிக்சர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, நீங்கள் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கீங்க. இப்போ என்னென்னா இந்த சீசன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த விஜய் பார்வதி வச்சு தான் ஓடிட்டுருக்கு. அப்போனும்போது இந்த சீசனை வந்து இன்னும் ஒரு 5 வாரம் இருக்குது. அந்த 5 வாரத்தை வந்து மக்கள் பார்க்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தரமான கண்டென்ட் இருந்தால் இதுக்கப்புறம் பார்ப்பாங்க. சாண்ட்ரா ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு எல்லாருமே, திவ்யா ஒரு பக்கம் கண்டென்ட் கொடுத்தாலும் அதிகப்படியாக ரசிக்கிறது உண்மையிலே பார்த்தோன்னா விஜய் பார்வதிக்கும் அரோராக்குன்ற விஷயங்கள் தான். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து மாப்பிள்ளைன்னு சொன்னவொடனே உங்களுக்கு பெண்கள் ரசிகர்கள் இங்கே அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னவொடனே இவங்க அப்படி பார்த்துருப்பாங்க, பார்வதி சிரிச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் காமிச்சிருப்பாங்க ஜூமிங், அரோரா அப்படியே முறைச்சிருப்பாங்க. இது ஒரு படம் மாதிரி இருக்குது. நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு, அவங்களுக்கு அது கேட்ச் ஆகிருக்கும். இது ஒன்று. அதே மாதிரி அரோராவுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு, சூப்பராக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பண்ணுறது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி கமருதீனுக்கு ஒரு இன்புட் என்ன கொடுக்குறாரு. இப்போ இந்த வாட்டி வந்து இது நல்லா விளையாட்டுன்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் சொன்னார், என்ன போன வாரமோ அதுக்கு முந்தின வாரம்லாம் அரோரா கூட சும்மா கம்முன்னு மண்டே ஆட்டிகிட்டு இருந்தார். சொல்லுங்கள், ஆமாம் கரெக்ட், இவ்வளோதான். அது எப்படி சூப்பர்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இப்படியே இருங்க. அரோரா உங்கள் மண்டையை கழுவி நீங்கள் வந்து போயிட்டு விஜய் பார்வதிக்கு சண்டை போடுங்க. அரோரா மீதியெல்லாம் வந்து விஜய் பார்வதிக்கு சண்டை போடுவாங்க, எங்களுக்கு கண்டென்ட் கேட்க மக்கள் வந்து நல்லா பார்ப்பாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு, இதுதான் வந்து இதுக்கப்புறமா கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதனாலே அரோராவை கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆதரவு சொன்ன மாதிரி கூட்டின்னு போய் உட்கார வச்சுருவாங்களோ டாப் 5ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தாங்க ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த
அரோரா ஒன்றே ஒன்று பண்ணுறாங்க, என்ன தெரியுமா? பிரியாணி வந்து ஏக்கத்தோடு போய் சாப்பிட்றாங்க. சாப்பாடு நல்லா யோசிச்சு பாருங்களேன். வந்தவங்க எல்லாருமே இப்போது நல்லா மெலிஞ்சிட்டாங்க. பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருப்பாங்க, லாஸ்ட்டில் போகும்போது நல்லா மெலிஞ்சிருப்பாங்க. தீபக் எப்படி இருந்தார் போன வாட்டி? வரும்போது அதை விட்டு போகும்போது எப்படி இருந்தார்? ஜாக்லி எப்படி இருந்தாங்க? போகும்போது எப்படி இருந்தாங்க? இந்த சீசனில் பாருங்கள் நிறைய பேர் மெலிஞ்சிட்டாங்க. ஆனால் அரோரா மட்டும் மெலிஞ்ச பொண்ணு குண்டாக இருக்குது. அந்த அளவுக்கு சாப்பாடு, அதுவும் டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு வந்தாலும் அங்கேயும் போய் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு எதாவது சாப்பாடு வந்தால் அதையும் சாப்பிட்றாங்க. சாப்பாடு அப்போ இது வந்து கேம் எப்படி சுவாரஸ்யமாக வரும்? இப்போ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வின் பண்ணதுக்காக உங்களுக்கு அவங்க அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்கன்னா, அதை அடுத்தது நம்ம வாங்கணுன்றதுக்காக அவங்க ஒரு டாஸ்க்கை போடுவாங்க. இவங்களுக்கு தான் எல்லாமே ஓசியில் ஈஸியாக கிடைக்குது. போயிட்டு ஒரு அழுகையை போடுறாங்க. ஓ நோடா சொல்லும் இந்த நான் ஊட்டி வரேன்னு சொல்லிட்டு ஊட்டி வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்புறம் ஸோ இப்போது அரோராவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை கும்பலாக வராங்க. இதே விஜய் பார்வதிக்கு பிரச்சனைனா வரல. ஸோ எல்லாம் புரிஞ்சு போச்சு. சரிரா, அப்போது அரோராவை விஜய் பார்வதி கத்துனா அங்கே வந்து நிற்பாங்க. இதே அரோரா வந்து விஜய் பார்வதி நேற்று காலையில் முந்தானத்து காலையில் கழுவி ஊற்றுறாங்க, எல்லோரும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ இது ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது. அதே தனியாக நம்மளுக்கு ப்ரொமோவும் போட்டிருப்பாங்க. அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா வச்சு தான் வந்து ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் பார்வதியை வச்சு செய்ய போகிறாங்க. அதுலேயும் கமருதீன் கிடையாது சொல்லியிருப்பாங்க, நான் மட்டும் இப்போ பேசுகிற மாதிரி அன்றைக்கி ஆபாச குறியீடு பேசுகிற டைமில் இருந்தால் கிழிச்சிட்டு பண்ணுறாங்க. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அந்த பொண்ணு என்னென்னமோ பேசுது. இந்த பொண்ணு ஐயோ பாடாத பாடுபடுது. ஆனால் இதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, கானாவனத்தை வந்துட்டு அரோராக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டார். ஸோ கானாவனத்தை வந்து கண்டிப்பாக விஜய் பார்வதிக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. அதை வந்து கமருதீன் கிட்டே சொல்லியிருப்பேன், டேய் முட்டாளா நீ இந்த விஜய் பார்வதிக்கு வந்துட்டு நீ சப்போர்ட் பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியே அப்படின்னு நேற்று கூட வந்து சம்பவம் பண்ணியிருப்பார். ஆனால் நாங்கள் பர்சனல் விஷயம் பேசிகிட்டு இருக்கோன்னு நடு வீட்டில் உட்காந்துட்டு அந்த டோர் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து போயிருப்பார். அப்போ இவங்க சொல்லுவாங்க, நான் பர்சனல் விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு. சீப்பா உன் பர்சனல் விஷயத்தை யார் கேட்குறா? எதிர்த்து போங்க. நடுவில் உக்காந்துன்னு வழியை மறைச்சிட்டு பேச்சுன்னு மாதிரி காண்டாக இருப்போம். கமருதுக்கு தெரிஞ்சு போச்சு, சிரிக்கிறாரு. இவன் வந்து காண்டில் இருக்கான் நம்ம நண்பன் அப்படின்ட்டு. அதனால் இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக விஜய் பார்வதியை வந்துட்டு அட்டாக் பண்ணுற மோட்லேயே வந்துட்டு அரோரா இருக்க போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது டாஸ்க்லாம் சும்மா சாதாரணமாக வந்து வாரம் கொடுக்க டாஸ்க் கிடையாது. அந்த டாஸ்க்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அந்த வாரம் முழுக்க அனலைசஸ் பண்ணுவாங்க. இப்போ 200 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, 300 பேர் 400 பேர்னு இப்போ சொன்னாங்க அன்றைக்கி. அதெல்லாம் எதுக்கு? சும்மா வந்துட்டு எல்லாருமே அங்கே 60 கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. மீதிலாம் இது அனலைசஸ் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்குது, யார் என்னென்ன பண்ணுறாங்க, யாருக்கு அதிகப்படியான வன்மம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தை இந்த டாஸ்க்கு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சில பேர் சேஃப் கேம் விளாடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த டாஸ்க் கொடுத்தா வேஸ்ட்டு. ஸோ சேஃப் கேம் விளாடாமல் யார் இருக்காங்க, அவங்களுக்கு இதை கொடுத்தா அப்போ வச்சு செய்வாங்க. இப்படி திங்க் பண்ணி அனலைசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கு. இன்னும் ஆல்ரெடி இந்த பொண்ணு இந்த வெறியில் இருக்குது. நேற்று வந்து கமருதீன் கிட்ட பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ரைட்டரா, இந்த நேரத்தை இதை கொடுத்தோன்னா விஜய் பார்வதி ஒரு பக்கம் காண்டாவாங்க, இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. கமருதி இதில் வந்து கண்டிப்பாக குழம்புவார். சரிங்களா? இதை வச்சு நம்ம இந்த வாரத்தை ஆரம்பிச்சிக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போதோ பாவம். இந்த அரோரா கிட்ட வந்து எப்படி தான் இந்த விஜய் பார்வதி தப்பிக்க போகிறாங்களோ. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தரமான கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். பாய் நண்பர்கள்.